ஒன்டாரியோவில் ஸ்டூடெண்ட் அசிஸ்டன்ட் ப்ரோக்ராமில் வந்து என்ன சேஞ்சஸை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க என்று சொல்லி பார்ப்போம். அதாவது ஓசாப் சேஞ்சஸ் என்ன, ஆனால் 3-4 சேஞ்சஸ் வந்து இதில் கொண்டு வரப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு இதுவரைக்கும் அப் டு 85% இருந்த கிராண்ட் அமௌண்ட், அதாவது நீங்கள் $10,000 வந்து லோன் எடுக்கிறீங்க என்றால் உங்களுக்கு 8500 வந்து கிராண்டாகவும் 1500 வந்து நீங்கள் ரீபே லோனாகவும் வந்து கவுண்ட் பண்ணப்பட்டது. இது வரைக்கும் அந்த அமௌண்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 75 to 85% இருந்தது. இப்போ இனி வந்து அதாவது செப்டம்பரில் யூனிவர்சிட்டியோ காலேஜுக்கு போகிற ஆட்களுக்கு வந்து 75% வந்து லோனும் 25% வந்து கிராண்டுமாக மாறப்போகுது. அதாவது $10,000 நீங்கள் லோன் வந்து எடுத்தீங்கன்னு சொன்னால் 7,500 வந்து உங்களுக்கு லோன் அமௌண்ட் ஆகும். $2,500 வந்து கிராண்ட் அமௌண்ட்டாகவும் மாறப்போகுது. ஸோ யோசிச்சு பாருங்கள், 4 இயர்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கண்டா 10,000 படி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோர்ஸுக்கு 40,000 நீங்கள் எவ்வளவு வந்து நீங்கள் பே பண்ணுவேணும்னு சொல்லி, அதாவது $30,000 வந்து நீங்கள் வந்து ரீபே பண்ண வேணும், ரைட்? ரெண்டாவது மேஜர் சேஞ்சஸ் என்னென்று பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் கேரியர் காலேஜ் ஓசாப் வந்து எலிஜிபிள் இல்லை. அதாவது ஓசாப் எடுக்கலாம், அது வந்து ஃபுல் ரீபேமெண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது, கிராண்ட் ஆப்ஷன் அங்கே இல்லை. நீங்கள் இந்த காலேஜஸில் படிக்க போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ஆகவே நீங்கள் காலேஜோ தெரிவு செய்யும் போது வந்து கட்டாயம் ஓசாப் எலிஜிபிளான்னு சொல்லி நீங்கள் பார்த்து தெரிவு செய்கிறது பெட்டர். மூன்றாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏஜி, அதாவது ஸ்டூடெண்ட் அக்சஸ் கேரண்டி. ஸோ இது வந்து டிபெண்ட் ஆன் அவங்களோட இன்கம், அதாவது பேரண்ட்ஸோட இன்கம்மை பொறுத்து தான் நீங்கள் குவாலிஃபை பண்ணப்படுவீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓசாப்பில் வந்து நீங்கள் கவர் பண்ணப்படாமல் இருக்கிற அமௌண்ட்டில் முக்கியமாக புக்ஸ் அப்படியான விஷயங்களுக்கு பர்சரி அல்லது ஸ்காலர்ஷிப் இதை வந்து இன்ஸ்டிடியூஷன் வைஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணிட்டீங்கன்னா அந்த யூனிவர்சிட்டி வந்து உங்களுக்கு இதை வந்து வழங்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது கேஸ் பை கேஸ், அதாவது எல்லாருக்கும் கிடைக்கும் என்றால் இல்லை. அதே நேரம் அவங்க வேறு ஏதாவது நீங்கள் ஸ்காலர்ஷிப்ஸ் கிராண்ட்ஸ் அல்லது பர்சரி இதுகள் எதுவும் எடுக்கிறீங்களான்னு சொல்லி வெரிஃபை பண்ணித்தான் இதை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஆல்ரெடி யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் அப்ளை பண்ணி போக்கல இது உங்களுக்கு கிடைக்கும், அல்லது நீங்கள் ஸ்கிப் பண்ணி படிக்கிறீங்கன்னு சொன்னால் ஸ்கிப் பண்ணி திரும்ப நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, அடுத்த வருஷம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, நீங்கள் புதுசாக இந்த மாதிரியான கேரண்டீடுக்கு வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட் ஆக்சஸ் கேரண்டீடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேணும் புதுசாக. ஸோ அப்ளை பண்ணி தான் நீங்கள் எடுக்க வேணும். இது வந்து கேரண்டி இல்லை. ஆனால் இது என்னென்னா முதல் இருந்த விட இப்போ இன்ஸ்டிடியூஷன் வைஸ், அதாவது யூனிவர்சிட்டி வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. போஸ்ட் செகண்டரியில் என்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த டியூஷன் ஃபீ ஃப்ரீஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டியூஷன் ஃபீ வந்து ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருந்தது. அதாவது போஸ்ட் செகண்டரி எஜுகேஷனுக்கு யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்மளோட ஃபீயை வந்து, அதாவது கோர்ஸ் ஃபீயை வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருந்தவங்க. எப்படி ஃப்ரீஸ்ன்னு சொன்னால், அது எவ்ரி இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் ஃப்ரீஸ் பண்ணப்பட்டிருந்தது. அதை வந்து அந்த ஃப்ரீஸை எடுத்து அவங்கள எவ்ரி இயர் வந்து 2% இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க. அது இப்போ இனி வாரத்துலேருந்து 3 இயர்ஸுக்கு வந்து எவ்ரி இயர் 2% வந்து இன்க்ரீஸ் பண்ண போகுது. ஸோ அடுத்த சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டிங் இன்ஜெக்ஷன், அதாவது $6.4 பில்லியன் வந்து மேலதிகமாக ஃபண்டட் பண்ண போகிறாங்க. எப்படியான செக்டர்ஸுக்குன்னு பார்த்தா, அதாவது ரேசிங் செக்டர்ஸ், அதாவது சில செக்டர்ஸ் வந்து கூட நீட் இருக்கிறது அல்லது கூட வந்து டிமாண்ட் இருக்கிற செக்டர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஃபண்டிங் கிராண்ட் அல்லது பர்சரிஸ் ஸ்காலர்ஷிப் இப்படியான விஷயங்கள் கூடாக அந்த ஃபண்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க இனி வார காலங்களில். அப்போ அது வந்து என்ன மாதிரியான செக்டர்ஸ் அதில் எந்த விதமான ஃபீல்டுன்றது இனி வர்ற காலத்தில் தான் தெரியும். ஸோ இதுதான் கைஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற இனி வரப்போகிற மாற்றம். ஸோ இது சம்மந்தமான கொஸ்டின் இருந்தால் காமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களில் பல பேர் கேட்டிருந்தீங்க, கால் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இதை பற்றி ஒரு வீடியோ போட சொல்லி. ஸோ ஆகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை பற்றிய வீடியோஸ். ஸோ இருந்தாலும் இது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதை பற்றி காமெண்ட் இருந்தால் காமெண்ட் பண்ணலாம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.